நாட்டில் தற்போது முன்னெடுக்கப்படும் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் 2 மனிதாபிமான விமானங்கள் நேற்று இரவு இலங்கைக்கு வந்தடைந்தது. C-17 விமானங்கள் 2 மீட்பு படகுகள், தேடுதல் பணிகளில் ஈடுபடும் 4 கேஃபோ வகையான நாய்கள், டபுள் கேப் மற்றும் SUV உள்ளிட்ட மீட்பு வாகனங்கள், லொரிகள் மற்றும் 53 பணியாளர்கள் கொண்ட விசேட நகர்ப்புற தேடல் மற்றும் மீட்பு குழு உள்ளிட்ட அத்தியாவசிய அனர்த்த மீட்பு உபகரணங்கள் எடுத்து வரப்பட்டன. கொழும்பிற்கான ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் அல்மோரி மற்றும் ஐக்கிய ராஜ்யத்தின் நிவாரணங்கள் குழுவின் தலைவர் கலாநிதி அஹ்மத் அலபாரி இந்த உதவிப் பொருட்களை இலங்கை அதிகாரிகளிடம் உத்தியோகபூர்வமாக ஒப்படைத்தனர். இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் மத்திய கிழக்கு பிரதான பிரிவின் பணிப்பாளர் இசார டி சில்வா மற்றும் தினுசிகா தசநாயக்க ஆகியோர் இந்த நிவாரணப் பொருட்களை பெற்றுள்ளனர். இதேவேளை இந்திய மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் துணை மருத்துவர்கள் உட்பட்ட 2 நடமாடும் மருத்துவமனைகளை ஏற்றி செல்லும் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான C-130 விமானம் இலங்கைக்கு வந்தடைந்தது. இந்த விமானம் நேற்று பிற்பகல் இலங்கையை வந்தடைந்தது. இந்திய உயர்ஸ்தானிகராலய அதிகாரிகள் குழு, விமானப்படை அதிகாரிகள் குழுவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இவர்கள் நாட்டில் முன்னெடுக்கப்படும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காக வருகை தந்துள்ளனர். மேலதிக செய்திகளுக்காக எமது YouTube தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.